ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், கேரட்டு பீன்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த ரைஸ் நல்லா பொல பொலன்னு வரும். இப்போ இதுக்கு மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இது கொஞ்சமாக நிலக்கடலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு, ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் கசகசா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு இது கொஞ்சம் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் வாசமாக. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயை வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இந்த எண்ணெயில் ஒரு சின்னதாக பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இது சூடானதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்குவோம். இந்த 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்குவோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு செகண்ட் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் இதில் அரிசியை போடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு சேர்த்தோம்னா தான் இந்த ரைஸ் நல்லா பொல பொலன்னு நல்லா வருங்க. பிரிஞ்சி ரைஸுக்கு வெஜிடபிள்ஸ் போடாமலும் செய்யலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். நான் இப்படி தாங்க செய்வேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா மூடி ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை லைட்டாக கிண்டி விடுவோம். இன்னும் ஒரு செகண்ட் ஆனால் நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், சாதம் நல்லா பொல பொலன்னு இருக்குது. இது நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள். இப்போ இதில் லைட்டாக நெய் ஊற்றிக்குவோம். வெந்ததுக்கப்புறம் லைட்டாக நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கிறங்க. நான் கொஞ்சமாக விடுறேன். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்காது நெய், அதனால் லைட்டாக விட்டு கிளறி விடுறேன். நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. ஒரு சூப்பரான பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைடிஷாக பாருங்கள், நான் இன்றைக்கி முட்டை மாஸ் செஞ்சுருக்கேங்க. இதுக்கு சைடிஷாக முட்டை மாஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆனியன் ரைத்தாவும் நல்லாயிருக்குங்க. நல்லா சூப்பரான ஒரு காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரிஞ்சி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.